அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம kovaisagotharigal சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, neemoil சோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வேப்பெண்ணெய் சோப் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரோ வாட்டர் 142 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆரோ வாட்டர், டிஸ்டில் வாட்டர், ரெயின் வாட்டர், இந்த 3 தான் நீங்கள் பயன்படுத்தணும். மழை நீர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சோப் செய்கிறதுக்கு முன்னாடி மழை நீரை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க. 142 கிராம் ஆரோ வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக என்ன மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிக் சோடா எவ்வளோ மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 கிராம்ஸ் மெஷர் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடாவை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க, ப்ரொடெக்டிவ் காகுல்ஸும் போட்டுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் க்ளவுஸ் போடலை, நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா காஸ்டிக் சோடா தெரியாமல் கையில் பட்டுச்சுனாலும் உங்களுக்கு பயங்கரமான இரிட்டேஷன் ஆகும். குழந்தைங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள காஸ்டிக் சோடா பக்கத்தில் விடாதீங்க. ஏன்னா காஸ்டிக் சோடாவை நீங்கள் வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ணும்போது பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அது நிறையா பேருக்கு ஒத்துக்காது. அதுக்காகத்தான் உங்களை மாஸ்க்கு போட்டுக்க சொல்கிறது. அதே மாதிரி குழந்தைங்களையும் பக்கத்தில் விட வேணாம்னு சொல்கிறது. காஸ்டிக் சோடாவை எப்போவுமே நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு தான் கலக்கணும். காஸ்டிக் சோடாக்குள்ளே நீங்கள் தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காஸ்டிக் சோடாவை தண்ணிக்குள்ளே போட்டு தான் நீங்கள் டிசால்வ் பண்ணணும். இப்போது காஸ்டிக் சோடா 71 கிராம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா டிசால்வ் பண்ணிடணும். காஸ்டிக் சோடா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறம் தான் நம்ம அதை சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வச்சு சோப் செஞ்சிடக்கூடாது. அப்படி ஹீட்டாக இருக்கையிலேயே சோப் செஞ்சிங்கன்னா தான் உங்களோட சோப்பில் அந்த பபிள் மாதிரி வரும். அதனால் லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சர் வந்தக்கப்புறமே சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் சோப் செய்கிறதுக்கு ஒரு 3 hours பிஃபோர் லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது. லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுலேருந்து 6 hours அந்த லை சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சோப் அந்தளவுக்கு குவாலிட்டியாக வராது. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அடுத்ததாக நம்ம ஆயில்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பீக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமான சல்ஃபர் இல்லாத செக்கு தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 கிராம்ஸ் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் தரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தரம் உங்கள் சோப்புக்கு கிடைக்கும். அதனால் தரமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 300 கிராம் தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். சோப்னாலே நீங்கள் கிராமில் தான் மெஷர் பண்ணணும். லிட்டர்லேயோ கேஜிலேயோ நீங்கள் மெஷர் பண்ணிடக்கூடாது. கிராமில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். 300 கிராம் தேங்காய் எண்ணெய் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நீம் ஆயில் 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நீம் ஆயிலில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. வேப்ப மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இதில் அதிகமாகவே இருக்கும் நீம் ஆயிலில். அதனால் அதை நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களோட பிம்பிள்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய், அதுவும் 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம பாம் ஆயிலும் யூஸ் பண்ணி தான் சோப் செய்ய போகிறோம். பாம் ஆயில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். தரமான பாம் ஆயிலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 100 கிராம்ஸ் பாம் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா இப்போ அந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம லை சொல்யூஷன் மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த லை சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த ஆயில் மிக்சரில் போர் பண்ணிக்கிறோம். போர் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் 25 to 30 நிமிஷம் நீங்கள் கலக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பிளெண்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பதம் எப்போ வருது எப்படி வருதுங்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த பதம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுது அப்படிங்கிறது. நல்லா கைவிடாமல்
25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன மேம் நீம் ஆயில் சோப்புன்னு சொன்னீங்க, கலர்லேயே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆயில் தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஆயிலுக்கு எந்த ஒரு கலரும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த நீம் சோப் மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு நான் அளவாக 1 டீஸ்பூன் வந்து நீம் லீவ்ஸ் பவுடர் நான் போட்டிருக்கேன். வேப்பிலையை நல்லா நிழல்ல காய வச்சு அதை வந்து அரைச்சி பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து நான் எடுத்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த கலரே போதுமானது தான். உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீனிஷ் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சோப் கலர்ஸுன்னு உங்களுக்கு கடையிலே கிடைக்கிது, அந்த கலர் கூட வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த நீம் லீஃப் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இந்த க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். இப்போ இதுலேயே நீங்கள் வந்து பர்ஃப்யூமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த நீம் ஆயில் ஸ்மெல் வந்து பிடிக்காது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். 15 கிராம்ஸ் நான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு 15 கிராம்ஸ் பர்ஃப்யூமை நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பர்ஃப்யூமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலாக வாங்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நமக்கு தேவையான பதம் வந்தனால நம்ம அப்படியே மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 90 கிராம்ஸ் மோல்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாடல் மோல்டு வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விதவிதமான மாடல்ஸ்லாம் உங்களுக்கு மோல்டு கிடைக்குது. நீங்கள் அதில் எந்த மோல்டுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிஸ்னஸாக தான் நீங்கள் சோப்பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 kg 2 kg 5 kg மோல்ட்ஸ் அந்த மாதிரி மோல்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி மோல்ட்ஸ் வாங்கி நீங்கள் பெரிய பேட்சாக செஞ்சு அதில் நீங்கள் போர் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 75 கிராம்ஸ்னால் 75 கிராம்ஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம்ஸ்னால் 100 கிராம்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோல்டில் ஊற்றக்கப்புறம் நீங்கள் 24 ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. சோப் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக மோல்ட்லேருந்து வருது. இப்போ நீம் ஆயில் சோப் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே நீங்கள் பேக்கிங்க்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து 45 days க்யூரிங் பீரியட் வச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் பேக்கிங்க்கே கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ என் சோப்பில் வந்து அந்த ஹோல் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது என்னாச்சுன்னா மோல்டில் ஊற்றிட்டு மோல்டை வந்து ஷேக் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் ஷேக் பண்ணங்காட்டிக்கு உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஷேக் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது உங்களுக்கு. 45 days க்யூரிங் பீரியட் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் pH வந்து 7 வந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் உங்கள் சோப்பை கொடுத்துக்கலாம். தேன் மில்க்கு கலந்து செய்த ஹெர்பல் சோப் நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங் சோப்பும் நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. இதே மாதிரி சோப் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.